Hi viewers, this is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஏர் ஃபில்டரை வந்து எப்படி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது, அந்த ஏர் ஃபில்டர் எங்கே இருக்கும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், எவ்வளோ டேஸ்க்கு வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்விஃப்ட் காரு. ஸோ இந்த காரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியை தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2015 வாங்கின வண்டி இது. ஸோ புதுசாக வாங்கின வண்டி நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம ஸ்விஃப்ட் காரோட உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைட் டோர் இது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேரிங், ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேஷ்போர்டு கீழே ஒரு ட்ரே இருக்கும். ஸோ இந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காரோட ஏசியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியோட அந்த ஃபில்டர் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி அதை எடுக்கிறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்க வேண்டியிருக்கும். எஸ், இப்போ வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் நம்ம வெளியில் ட்ரேவை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புஷ்ஷிங் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் புஷ் பண்ணி இப்படி எடுக்க வேண்டியிருக்கும். சைடில் பாருங்கள். ஸோ புஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரோட ஏர் ஃபில்டரு. இதில் எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வந்து எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து புதுசாக மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இதை இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் இது அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இந்த டஸ்ட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு வந்து நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏர் ஃபில்டரை, ஏசியோட ஏர் ஃபில்டரை வந்து ஓரளவுக்கு இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதை வந்து இப்போ நம்ம கீழே வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே தான் இருக்குது ஏசியோட அந்த சுவிட்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசியோட அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஏசியோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா வந்தது அப்படின்னாலே ஏசியோட ஃப்ளோ வந்து இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். எஸ், இப்போ ஆன் பண்ணிட்டோம். இதுலேருந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேருந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த டஸ்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஃபுல்லாக டஸ்ட்டு வெளியே வருது. உள்ளே இருக்கிற டஸ்ட்லாம் வெளியில் வருது. வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஏர் ஃபில்டர் எடுத்து நம்ம கரெக்டாக வந்து அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து எங்கேருந்து இங்கே அதை எடுத்தீங்களோ அதே பொசிஷனில் கரெக்டாக வந்து இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். எஸ், இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை எடுத்து ஒன்ஸ் அந்த கேப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கேப்பை எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சு மறுபடியும் வந்து ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதோட கேப்பு. அந்த கேப் எடுத்து அதே இடத்துல கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் வச்சு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் கார்லேயும் உங்களால் வந்து க்ளீனாக வந்து ஏசியோட அந்த ஃபில்டரை வந்து எங்கேருந்து எடுக்கணும், அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ரொம்ப க்ளீனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த கேப்பு. ஸோ அந்த கேப்பை போட்டு கரெக்டாக மூடி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் க்ளீனாக வந்து அந்த கேப்பு. ஸோ இப்போ அழகாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்விஃப்ட் காரில் இந்த மாதிரி நீங்கள் ஏசி ஃபில்டரை கழட்டிட்டு நீங்கள் நீட்டாக வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிவிடுங்க. எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கார் வந்து நல்ல லைஃப் வரும். டஸ்ட் அதிகமாக சேர்ந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏசியோட ஃபில்டரை வந்து நீங்கள் மாற்றுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நார்மலாக வந்து நம்ம அக்சசரி ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே அங்கேயே உங்களுக்கு வந்து இந்த ஏசியோட அந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் அந்த ஃபில்டரை வெளியில் எடுத்துகிட்டு ஏசியோட ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து ஒரு 4ல் வச்சு வைக்கணும். ஸோ அப்படி 4ல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அந்த த்ரோ வரும். ஸோ அந்த த்ரோ வரும்போது நம்ம காரில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டஸ்ட்டு ஜாஸ்தி சேர்ந்தது அப்படின்னா ஃபில்டரை மாற்றுறது பெஸ்ட்டு. எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் கார் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏசி வந்து உங்களுக்கு நல்ல அந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஏன்னா எலி வந்து உள்ளே போச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு உள்ளேருந்து. அதேமாரி ஏசியோட அந்த இதையும் வந்து வெண்டிலேட்டர் நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ